எபிசோட் 3 ஆஃப் அறம் திணை பாட்காஸ்ட். நம்ம அறம் திணை பாட்காஸ்ட்ல விளிம்பு நிலை மக்கள் மற்றும் காலநிலை மாற்றம் சார்ந்து பேசிக்கிட்டு வரோம். அதுல குறிப்பா நம்ம ஊர் மக்கள், குறிப்பா உள்ளூர் வாழ்வாதாரங்கள் சார்ந்து இருக்கிற மக்கள் காலநிலை மாற்றத்தோட விளைவுகளை எப்படி சந்திக்கிறாங்க, அவங்க கிட்ட இருக்கிற தாக்கம் என்ன மாதிரியா இருக்கு, அதுல இருந்து தகவமைச்சுக்க மக்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பண்றாங்க, அவங்க பண்ற இந்த மாதிரியான விஷயங்கள் காலநிலை மாற்றத்தை எதிர்க்கிறதுக்கு நமக்கு எப்படி உதவியா இருக்குது அப்படின்ற மாதிரியான பல பரிமாணங்களை பேசுறதுதான் நம்மளோட இந்த பாட்காஸ்ட். அந்த வரிசையில இன்னைக்கு எபிசோட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர், மானாவாரி விவசாயம் பத்தி நம்ம பார்க்க போறோம். விவசாயம் அப்படின்ட்டு சொல்லும் போதே நம்மளோட கற்பனைக்கு வர்றது எல்லாமே அப்படியே பச்சை பசேல்னு ஒரு புல்வெளி, நீரோடுற நெல்வயல், அந்த மாதிரி தான் நம்மளோட இமேஜினேஷன்லயே வரும். குறிப்பா நம்ம விவசாயம் சார்ந்த குடும்பத்துல இருந்து வரலன்னா கண்டிப்பா நம்மளோட கற்பனையே இந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். திரைப்படங்கள்லயா இருக்கட்டும் சரி, இல்ல நம்ம வெளியே கேள்விப்படுற விஷயங்களும் குறிப்பா நெல் விவசாயம் சார்ந்தும் இரிகேட்டட் லேண்ட்ல நடக்கிற விவசாயம் சார்ந்தும் தான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா விவசாயம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான செட்டப்ல மட்டும் தான் இருக்கா அப்படின்ட்டு கேட்டா இல்ல. வறண்ட நிலங்களையும் பெருவாரியான மக்கள் மழையை நம்பி மட்டுமே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட வாழ்க்கை முறை என்ன மாதிரி இருக்கு, அவங்களோட அக்ரிகல்ச்சரல் பிராக்டிசஸ் என்ன மாதிரியான இருக்கு, கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட் இவங்க மத்தியில என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணறதுதான் இன்னைக்கான பாட்காஸ்ட். வாங்க எபிசோட்குள்ள போலாம். மானாவாரி விவசாயம் சார்ந்து இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் பல ஃபீல்ட் விசிட்ஸ் போயிட்டு இருக்கேன். அப்படி போன வாரம் நான் போன இடம் தான் சிவரக்கோட்டைன்ற கிராமம், மதுரை மாவட்டத்துல இருக்கு. ஒரு ரொம்பவே வறண்ட ஒரு பகுதி. அங்க ராமலிங்கம் ஐயா, சிவரக்கோட்டை ராமலிங்கம்னு அவரை கூப்பிடுவாங்க, அவரை மீட் பண்ண போயிருந்தேன். அவர் ஒரு இயற்கை விவசாயி மற்றும் ஒரு சமூக செயல்பாட்டாளர். ஸோ 2007-8 அந்த டைம்ல தமிழ்நாடு அரசு இந்த பகுதியில விவசாயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சிப்காட் அங்க கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி எடுத்தாங்க. அதை எதிர்த்து ராமலிங்கம் ஐயா பல வருடங்களா போராடி அதுல வெற்றியும் கண்டிருக்காரு. சோ அதுல மக்களை ஒருங்கிணைச்சு, மக்களை போராட வச்சு, இந்த சிப்காட்னால இருக்க பிரச்சனைகளை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி, அந்த நிலத்தோட இம்பார்ட்டன்ஸை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி, அது மட்டும் இல்லாம 1.5 லட்சம் பக்கங்களுக்கு RTI ஃபைல் பண்ணி பல ஆதாரங்களை திரட்டி இந்த ப்ராஜெக்டை அவர் நிறுத்தி முக்கியமா நிலத்தையும் விவசாயிகளுக்கு திருப்பி கொண்டு கொடுக்கற அளவுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. சோ இதை பத்தி, அந்த போராட்டத்தை பத்தி, அது எப்படி நடந்ததை பத்தி நம்ம தனியா இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம். ஆனா இந்த எபிசோட்ல அங்க விவசாயம் எப்படி நடந்துட்டு இருக்கு, அங்க என்ன மாதிரியான சூழல் இருக்கு அப்படின்றத இன்னும் டீட்டெயிலா புரிஞ்சுக்கலாம். சோ அந்த ஜியோ 2020 டிசம்பர்ல கேன்சல் பண்ணாங்க அந்த லேண்ட் அக்விசிஷனுக்கு. அது நிலத்தையும் திருப்பி கொடுத்தப்ப அங்க இருக்க அமைச்சர் தான் அதை விவசாயிகள்கிட்ட அதை கொடுக்கறப்போ, இந்த விவசாயிங்க ஒரு அன்பளிப்பா அங்க இருக்க 27 விதமான பயிர்களோட விதைகளை ஒரு அழகா ஒரு சார்ட்ல ஒட்டி, இங்க எவ்வளவு விவசாயம் செழிப்பா நடந்துட்டு இருக்குதுன்றத ஹைலைட் பண்ணணும்ன்றதுக்காக அதை தான் ஒரு அன்பளிப்பா கொடுத்தாங்க. சோ அதுலயே நம்மளுக்கு நல்லா தெரியுது இங்க எவ்வளவு அளவான விவசாயம் நடந்துட்டு இருக்கு. அதை போய் எப்படி ஒரு விவசாயத்துக்கு ஏத்த நிலம் இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்காங்கன்ற விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ இப்ப இந்த மாதிரி தான் தமிழ்நாடு அளவுல எல்லா இடத்துலயுமே இந்த ட்ரைலேண்ட் ஃபார்மிங் முக்கியத்துவத்தை அரசாங்கமும் சரி மக்களும் சரி ஒழுங்கா புரிஞ்சுக்காம இருக்காங்க. சோ அங்க நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்த்தோம்னா அங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னா சோ அங்க அவர்கிட்ட பேசுறப்ப கூடயே அழகேசன் இன்னொரு விவசாயி இருந்தார். அவரும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு என் கூட. சோ அப்போ ஒரு விஷயம் ப்ராமினெண்டா சொன்னது நம்மாழ்வார் ஐயா 2009 போராட்டம் அப்ப அங்க வந்திருக்காங்க. அது இன்னும் வரைக்கும் ஞாபகம் வச்சு, அந்த டைலாக் இன்னும் வரைக்கும் ஞாபகம் வச்சு அவங்க சொன்னாங்க. சோ நம்மாழ்வார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அங்க மேடையில தஞ்சையில நஞ்சையில விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க கூரை வீட்டுல இருக்காங்க, ஆனா நீங்க இங்க புஞ்சையில விவசாயம் பண்ணிட்டு கார வீட்டுல இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதை இன்னமும் அவங்க பெருமையா என்கிட்ட ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்ணாங்க. ஒரே நிமிஷம், நஞ்சை புஞ்சை கார வீடு கூரை வீடுன்ட்டு ரைமிங்கா என்னமோ பேசுற, கூரை வீடு நாவாச்சு ஏதோ ஓட்டு வீடு ஓலை வீடா இருக்கும்னு புரிஞ்சுக்க முடியுது. இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் கொஞ்சம் சொன்னா பஞ்சு டைலாக் சொன்னா பத்தாது, பஞ்சு டைலாக் அர்த்தம் சொன்னாதான் புரியும். ஓகே சொல்லிடலாம். சோ இந்த புஞ்சை உண்டு நஞ்சை உண்டுன்னு கமல்ஹாசனோட ஒரு பாட்டே இருந்திருக்கு. சோ புஞ்சை நிலங்கிறது எங்க இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இல்லையோ, எங்க பாசன வசதிகள் இல்ல, ட்ரைலேண்ட் ஏரியாஸ் எல்லாம் புஞ்சை நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நஞ்சை நிலம்ன்றது எங்க பாசன வசதி இருக்கோ, எங்க நெல் வயல்கள், நெல்
நிறைய விளைவிக்கிறாங்களோ, தண்ணி நிறைய இருக்கும், அந்த இடங்கள்லாம் நஞ்சைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கூரை வீடு நீ சொன்ன மாதிரி தான். கூரை வீடு வந்து ஒரு ஹட்டுன்னு சொல்லலாம், ஒரு குடிசை மாதிரி இருக்கிறத வந்து கூரை வீடுன்னு சொல்லுவாங்க. காரை வீடுன்றது வந்து கல்லை வச்சு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா கல்லை வச்சு கட்டுற வீடை வந்து காரை வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பகுதியில வந்து சொல்ற ஒரு பழக்கம் இருக்கு. ஸோ இது நம்மளோட எதுக்கு இதை மையமா சொன்னார்னா, அங்க ரொம்பவே நல்லா ஃபர்டைலா இருக்க லேண்ட்ல பண்ற விவசாயிகளோட இந்த விவசாயிங்க இன்னமும் பெட்டரா விவசாயம் பண்றாங்க, அவங்களுக்கு இன்னமும் பெட்டர் இன்கம் கிடைக்குது, இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவா ஸ்மார்ட்டா விவசாயம் பண்றாங்கன்றத மையப்படுத்தி தான் இந்த டயலாக் அவரோட பாணியிலேயே அவர் சொல்லியிருப்பாரு. பொதுவாவே எல்லாருக்குமே வந்து இந்த வறண்ட நிலம் அப்படின்னா வேஸ்ட்லேண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்து மற்றவங்களுக்குன்ட்டு இல்லை, நம்மள மாதிரி படிச்ச ஆட்களுக்குமே வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா அந்த நிலத்தோட சிக்னிஃபிகன்ஸை முன்னிறுத்தி மக்கள் வந்து நிலத்தை திரும்ப மீட்டு வாங்கின ஜேர்னின்றது வந்து இன்னும் டீடைல்டா இன் ஃபர்தர் எபிசோட்ஸ் கேட்கறதுக்கே கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஆனா இதை தாண்டி அங்க மக்களோட லைவ்லிஹுட் பிராக்டிசஸ் எல்லாம் என்ன மாதிரி இருந்துச்சு, நீ அங்க போய் பார்த்த விஷயங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ண. அங்க வந்து ஒரு மல்டி கிராப்பிங் மாடல் தான் இருக்கு. பல பயிர் சாகுபடி தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல மில்லட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வந்து சோளம், வரகு, குதிரைவாலி, அதுக்கப்புறம் பாசிப்பயிறு, உளுந்து, தட்டைப்பயிறு, துவரை, மொச்சை, எள்ளு. அங்க ஒரு காலத்துல வந்து கிரவுண்ட் நட்டு நிலக்கடலையும் போட்டுட்டு இருந்தாங்க, பருத்தி போடுறாங்க. அதுக்கப்புறம் காய்கறிகள்ல பார்த்தோம்னா புஞ்சை வெண்டை அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொன்னாங்க, சீனி அவரை, பீர்க்கங்காய், ஆதாளிக்காய், கத்திரிக்காய், சின்ன வெங்காயம். அது இல்லாம கோழிக்கீரைன்னு ஒண்ணு சொன்னாங்க, அது டேஸ்ட் வந்து சிக்கன் மாதிரியே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, மயில் கீரை, அதுக்கப்புறம் சம்பா மிளகு. இந்த மாதிரி பல பயிர்கள் வந்து அங்க வந்து பண்றாங்க. இப்படி விவசாயம் பண்றதால அவங்களுக்கு பல அட்வான்டேஜஸ் இருக்கு. முக்கியமா வந்து இந்த மாதிரி பண்றப்போ அவங்களுக்கு கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் இன்கம் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ எடுத்துக்கிட்டோம்னா இப்ப பாசி பயிர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 60 நாள்ல வந்து அது அறுவடைக்கு வந்துடும். ஸோ அது ஃபர்ஸ்ட் அறுவடை பண்ணுவாங்க, அடுத்தடுத்ததான் ஒரு கிராப்பா வந்து அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியா வந்து சோளம், துவரை மோஸ்ட்லி வரப்புல தான் போடுவாங்க. ஸோ ஒரு மாதமும் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் இன்கம் வந்து வந்துகிட்டே இருக்க மாதிரி அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க பயிரை வந்து செலக்ட் பண்ணி பண்றாங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. ரெண்டாவது பார்த்தோம்னா வந்து இது வந்து ஒரு ரெசிலியன்ஸ் கொடுக்குது, ஒரு என்ஷூர் பண்ணுது. எதனாச்சும் பிரச்சனை வந்து ஒரு கிராப் ஃபெயில் ஆனாலும் இன்னொரு கிராப் வந்து அவங்கள வந்து பாதுகாத்துருது. அழகேசன் அண்ணா இதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா சொன்னார். அவர் என்ன, ஒன்னு விட்டா கூட இன்னொன்னு காப்பாத்திருவேங்களே அப்படின்றத அவர் மையமா வச்சு சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய மெத்தட்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு விஷயம் என்ன ஆச்சரியப்படுத்துதுன்னா வந்து அங்க எல்லா வீட்லயுமே வந்து ஆடு வளர்த்துட்டு இருக்காங்க, எல்லாருமே ஆடு வளர்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஆடு வளர்க்குறதே வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் என்ன சொல்றது, இன்கம் செக்யூரிட்டி மாதிரி தான். ஸோ எதனாச்சும் ஒரு திடீர்னு ஒரு டக்குன்னு அவசரத்துக்கு காசு வேணும்னா வந்து ஒரு ஆட்டை விற்று அவங்க காசு பார்த்துருவாங்க. பயிரில் காசு வராட்டி கூட அவங்களால ஆடை வச்சு அவங்களால குடும்பம் நடத்த முடியும். இந்த ஆட்டை வந்து ஊர்லலாம் வந்து ஏடிஎம் அப்படின்ற மாதிரி தான் அது வந்து அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. எப்போ பணம் வேணும்னாலும் அதுக்கு அது வந்து ஆடுகள் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற விஷயத்தினால. ஸோ இந்த ஆடுகள் வச்சு இவங்க ஒரு விஷயம் என்ன பண்றாங்கன்னா வந்து கிடாய் மடக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா வந்து நிலத்துல வந்து சாகுபடி பண்ணதுக்கு அப்புறம், ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது காலியா இருக்கப்ப வந்து இந்த ஆடுகளை வந்து நிலத்திலே கட்டி வச்சிருவாங்க. ஸோ அங்கேயே அந்த ஆடுகள் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு அதோட புல்கெல்லாம் போடுறப்ப வந்து அந்த நிலம் வந்து ரொம்பவே வந்து ஃபர்டைலா, ரொம்ப அந்த மண் வந்து ரொம்ப பதப்படுத்தி விவசாயத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி பண்றப்ப வந்து கெமிக்கல் உரங்கள் போடுறதுக்கான, ரசாயன உரங்கள் போடுறதுக்கான தேவையும் வந்து கம்மியாகுது. நிறைய விவசாயிங்க அந்த மாதிரி எதுவுமே போடாமலையும் விவசாயம் பண்றாங்க. ஸோ இந்த மெத்தடையும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அங்க. அந்த இன்னொரு விஷயம் வந்து அந்த பகுதி வந்து ஒரு பிளாக் சாயில் ரீஜன். ஸோ அந்த ஊர் மக்கள் அந்த மண்ணுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அதை எவ்வளோ மதிக்கிறாங்கன்னா வந்து அந்த மண்ணை வந்து அவங்க கருப்பு தங்கம் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஸோ அந்த லெவலுக்கு அந்த சூழலுக்கு, அவங்களோட ஊருக்கு, அவங்க மண்ணுக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீ வந்து புது இன்ஃபர்மேஷனா நிறைய ஷேர் பண்ணியிருந்த. நாங்க இதுவரைக்கும் வந்து அதிகமா தமிழகத்துல விவசாயம் அப்படின்றப்போ நெல் விவசாயமும் காய்கறி விவசாயமும் தான் பெருமளவுல வந்து கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாமே இரிகேட்டட் லேண்ட் சார்ந்து பண்ணுறது தான். ஆனா புதுசா நீ நிறைய சொன்ன. இப்போ இதுல இருந்து நிறைய கேள்விகள் வந்து வருது. இந்த மானாவாரி விவசாயம்ன்றது வந்து பண்றாங்க, ஆனா
ஆனா இது வந்து எந்த அளவுக்கு விவசாயிகள் இதை சார்ந்து இருக்காங்க, இல்ல இதுல இருந்து என்ன மாதிரியான பயிர்கள் வருது, அது எந்த அளவுக்கு நம்ம நாட்டோட ஃபுட் செக்யூரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்றது இருக்கட்டும் சரி, கடைசியில அல்டிமேட்லி மானாவாரி விவசாயத்தோட முக்கியத்துவம் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு இது சிக்னிபிகண்டா இருக்குது அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் வருது. ஆனா கிரவுண்ட்ல இருந்து வந்து என்ன மாதிரியான சிஸ்டம்ஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்றதுலாம் கேட்கறதுக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஸோ பெரிய இந்த மானாவாரி விவசாயன்றது வந்து ரொம்பவே நிறைய இடத்துல படர்ந்து இந்தியா ஃபுல்லா நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இதை சிம்பிளா எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம்னா, எந்த இடங்கள்லாம் வந்து மழை நீர் கம்மியா இருக்கோ, அதுக்கப்புறம் மண்ணோட ஈரத்தன்மை கம்மியா இருக்கு, அது இல்லாம வந்து கால்வாய் பாசனமும் எந்த விதமான பாசன வசதிகள் இல்லாத இடங்களை வந்து நம்ம வந்து ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர் இல்ல மானாவாரி நிலங்கள் அப்படின்றத நம்ம கொண்டு வரலாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்திய அளவுல பார்த்தா கூட 52% விளைநிலங்கள் வந்து மானாவாரி விவசாயத்துல தான் இருக்கு. ஸோ இதுல வந்து 60% விவசாயிங்க வந்து இந்தியாவில வந்து மானாவாரி விவசாயம் நம்பிதான் அந்த தான் வாழ்வாதாரமா வச்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்து வந்து 44% உணவு உற்பத்தி வந்து இந்தியாவோட உணவு உற்பத்தி வந்து மானாவாரி நிலங்கள்ல தான் நடக்குது. அது மட்டும் இல்லாம கால்நடை நிலையங்களை பொறுத்து லைஃப் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் 66% வந்து மானாவாரி நிலத்துல தான் வந்து வளர்க்குறாங்க. ஸோ உணவு பாதுகாப்பு பத்தி நீ பேசியிருந்த. ஸோ உணவு பாதுகாப்பை இப்ப எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, வெறும் வந்து நெல் அரிசியையும் கோதுமையும் உற்பத்தி பண்றது மட்டும்தான் உணவு பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாங்க. ஆனா அது இல்ல. நம்ம வந்து நம்மளோட டயட்ல நம்ம சாப்பிட வேண்டிய எல்லா உணவுகளையும் என்ன நியூட்ரிஷன்ஸ் தேவை எல்லா உணவுகளையும் பயிர் பண்ணி அது நம்மளுக்கு கிடைக்கிறதா உணவு பாதுகாப்பா நம்ம பார்க்கணும். உணவு பாதுகாப்பை தாண்டி நியூட்ரிஷனல் ஃபுட் செக்யூரிட்டியை தாண்டி நியூட்ரிஷனல் செக்யூரிட்டியை மையமா வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஸோ அப்படி பார்த்தோம்னா வந்து முக்கியமான பயிர்களா இருக்க மில்லட்ஸ் எடுத்துக்கலாம். மில்லட்ஸ் வந்து 90% வந்து மானாவாரி நிலங்கள்ல தான் பயிரிடுறாங்க. பல்சஸ் நம்ம பருப்பு, நம்மளோட புரோட்டீன் சத்தே, இந்தியாவோட புரோட்டீன் சத்தே வந்து பல்சஸ்ல தான் இருக்கு. அது பார்த்தோம்னா 90% வந்து மானாவாரி நிலத்துல தான் விளைவிக்கிறாங்க. எண்ணெய் வித்து பயிர்கள், எண்ணெய் வித்துனா ஆயில் சீட்ஸ் சொல்லுவாங்க, லைக் கோகோனட்டா இருக்கட்டும், கிரவுண்ட் நட்டா இருக்கட்டும், எள்ளா இருக்கட்டும், அதுல வந்து 85% வந்து மானாவாரி நிலத்துல தான் பயிரிடுறாங்க. ஆனா இதை விட்டுட்டு நம்ம வந்து ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். பல்சஸா இருக்கட்டும் சரி, ஆயிலா இருக்கட்டும் சரி, அதை பத்தி டீட்டெயிலாவும் நம்ம ஃபியூச்சர்ல நம்ம பேசலாம். பட் அந்த இம்போர்ட்ஸை குறைக்கிறதா இருந்தாலும் சரி, அது இல்லாம காட்டன் நம்ம வந்து 60% வந்து காட்டன் வந்து மானாவாரி நிலத்துல தான் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி பல முக்கியமான பயிர்கள் வந்து மானாவாரி நிலத்துல தான் வந்து பயிரிடுறாங்க. ஆனா வந்து ஒரு கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்துக்கலாம், பாலிசி பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்துக்கலாம், எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் மானாவாரி விவசாயிகள் கொடுக்குறாங்கன்றது பார்த்தா ரொம்ப நெக்லிஜிபிளா தான் இருக்கு. ஒரு பட்ஜெட் அலோகேஷனா இருந்திருக்கட்டும், எது வேணாலும் இருந்துக்கட்டும், ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் வந்து மானாவாரி விவசாயிகளுக்கு வந்து கிடைக்குது. அதனாலேயே அவங்களால இன்னும் பெட்டரா அவங்களோட விளைச்சலை எடுத்துட்டு போக முடியாத ஒரு சூழல்ல இருக்காங்க. ஆரம்பத்திலேயே வந்து சிவரக்கோட்டைன்ற ஒரு ஊரோட கதையை பத்தி சொல்லியிருந்த. ஆனா ஜெனரலா ப்ராடரா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது காமனா மானாவாரி விவசாயம் பண்ற மக்களோட பிராக்டிசஸ் என்ன மாதிரி இருக்கு, இதுல நிறைய சேலஞ்சஸும் நீயே சொல்ற, கவர்மெண்ட் சப்போர்ட்டும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப மக்கள் வந்து எப்படி சஸ்டெயின் பண்ணிக்கிறாங்க, அதுக்காக அவங்க என்ன மாதிரியான முறைகளை வந்து ஃபாலோ பண்றாங்க? மானாவாரி விவசாயம்னு எடுத்துக்கிட்டாவே வந்து அங்க இருக்க விவசாயிங்க வந்து ரொம்பவே யூனிக்கா, ரொம்ப இனோவேட்டிவா அந்த பகுதிக்கான அறிவை மையமா வச்சு விவசாயம் பண்றத ஒரு விஷயமா வச்சிருக்காங்க. ஸோ அதுல பல முறைகள் இருக்கு. அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மானாவாரி விவசாயிங்க முக்கியமா வந்து நாகப்பட்டினம்ல இருக்க கோஸ்டல் ஏரியாஸ், வேளாங்கண்ணி அந்த சைட்ல இருக்க விவசாயிங்க எல்லாம் வந்து அதிகமா ஃபாலோ பண்ற ஒரு இது வந்து கம்பார்ட்மெண்டல் பண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க பஸ்ல அந்த சைட் போனீங்கன்னா கூட உங்களால வயல்கள்ல பார்க்க முடியும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நிலத்தை வந்து சின்ன சின்ன கட்டங்கள் பிரிச்சுக்கிட்டு ஒரு கட்டத்துலயுமே வந்து ஒரு வரப்பு, சின்ன அளவுல ஒரு வரப்பு போடுவாங்க. சோ இது எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்கன்னா வந்து ரெண்டு ஹெல்ப் பண்ணுவது. ஒண்ணு வந்து தண்ணி மழை பெஞ்சதுன்னா வந்து தண்ணியை தேக்க வச்சுக்கிறதுல ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணும். அது தண்ணி வந்து எல்லா நிலத்துல இருக்க எல்லா பகுதிகளுக்கும் அளவா போய் சேர்றதுலயுமே வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம மானாவாரி விவசாயத்துல இன்னொரு முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது வந்து மண் அரிப்பு. ஸோ என்ன நடக்கும்னா வந்து சாயில்ல வந்து
ஈரத்தன்மை கம்மியா இருக்கிறதுனால காத்தடிச்சாலும் சரி, இல்ல அதிக மழை பெஞ்சாலும் சரி மண் அரிப்பு ஏற்படும். ஸோ இதுல இருந்தும் இந்த கம்பார்ட்மெண்டல் பண்டிங்ன்றத வந்து அது தடுக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வந்து பசுந்தாள் உரம் அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம மூடாக்கு, இந்த 2 விஷயத்தையுமே வந்து மானாவாரி விவசாயிங்க வந்து ரொம்ப அதிகமா பயன்படுத்துறாங்க இந்த மெத்தட்ஸை. ஸோ பசுந்தாள் உரம்ன்றது என்னன்னா வந்து நிலத்தை வந்து பயிரிடுறதுக்கு முன்னாடியே வந்து 1 மாசம் முன்னாடியே வந்து பல பயிர்களை வந்து பல விதைகளை வந்து தூவி விட்டுருவாங்க. அது நிறைய என்னென்ன விதைகள்லாம் தூவணுன்றதுலாம் இருக்கு. ஸோ அந்த விதைகள்லாம் தூவி விட்டுருவாங்க. தூவி விட்டு அது ஒரு 30 நாள் வளர்றப்பயே வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமே வந்து அதை மடக்கி ஓட்டிடுவாங்க நிலத்திலேயே. ஸோ இது என்ன பண்ணுன்னா வந்து அந்த நிலத்தை வந்து அதோட நிலத்தோட நியூட்ரிஷன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும், நல்லா ஃபர்டைல் ஆக்கும் அந்த நிலத்தை. ஏன்னா இந்த செடிகள் இந்த கிராப்ஸோட அந்த இலத்தலைகள் அதெல்லாம் வந்து அந்த மண்ணிலே போயிட்டு மக்கறதுனால நல்லா ஃபர்டைலா அந்த நிலங்கள் மாறுது. அது மட்டும் இல்லாம மல்டி கிராப்பிங் பண்றப்ப வந்து ஒரு கிராப்பும் அவங்க எடுக்க ஹார்வெஸ்ட் பண்ண அதோட இலத்தலைகள் எல்லாத்தையுமே வந்து வயல்ல திருப்பி மல்ச்சா போட்டுருவாங்க. இதுவும் வந்து களைகள் வராம இருக்க தடுக்குது. அதுக்கப்புறம் அங்க மண்ணோட ஈரத்தன்மையை தக்க வச்சுக்கிறதுல ஹெல்ப் பண்ணுது. இது மட்டும் இல்லாம வந்து நம்ம இப்ப நெல்லை பத்தி நிறைய பேசணும். ஸோ அதுல வந்து மானாவாரியில விளையக்கூடிய கம்மி தண்ணியில விளையக்கூடிய நிறைய பாரம்பரிய நெல் இருந்திருக்கு, இப்பயும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா கலர்பாலைன்ற ஒரு நெல் ரகம் இருக்கு, வாடன் சம்பா, வரப்பு கொடஞ்சான், இந்த மாதிரி பல நெல் வகைகள் ரொம்பவே கம்மி தண்ணியில அந்த ஃபிளட் இரிகேஷன் சொல்லுவோம், தண்ணி வந்து இல்லாம கூட வந்து வளரக்கூடிய தன்மை இருக்கு. இப்போ இந்த கலர் பாலைன்ற நெல்லை பார்த்தோம்னா அது பேர்லயே வந்து பாலைன்ற சொல் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பல நெல் வகைகளையும் வந்து நம்ம மானாவாரி விவசாயிங்க வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து கண்டினியூஸா பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து மானாவாரி விவசாயிங்க பண்றாங்க. ஆனா இது இப்ப மழையே பெய்யல, சுத்தமா மழை பெய்யல அப்படின்றப்போ என்ன ஆகும்னா வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழல் இருக்கும். ஆனா அப்பயும் வந்து அவங்களோட பேசிக் இன்கம், அவங்களோட குடும்பம் நடத்தக்கூடிய வாழ்வாதாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொங்கு ரீஜன்ல அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அங்க அந்த வட்டாரத்துல முக்கியமா தாராபுரம், காங்கேயம் அந்த மாதிரி வட்டாரத்துல அங்க வந்து குரங்காடுன்ற ஒரு மெத்தட் வந்து நிறைய ஃபாலோ பண்றாங்க. இது உலக அளவுல இதை வந்து படிச்சிருக்காங்க, நிறைய FAO கூட வந்து இதை வந்து ஸ்டடி பண்ணிருக்காங்க. ஸோ இது என்னன்னா வந்து விவசாய நிலத்துல ரொம்பவே கம்மி தண்ணி இருக்கப்ப வந்து எப்படி கால்நடைகளை மட்டும் பராமரிக்கிறதுக்கான தேவையான உணவை மட்டும் உற்பத்தி பண்ணிக்கிறது. ஸோ அங்க வந்து கொல்கட்டை புல்லுன்னு சொல்லுவாங்க, அதை போடுவாங்க. அதுக்கப்புறம் கொல்லு, நரிப்பயிறு, மரங்கள் சாத்தோம்னா உசிலை மரம், வேல்வேல் மரம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அங்க பயிரிட்டு முக்கியமா ஒரு 2 to 3 இயர்ஸ் அதை அப்படி நிலத்தை அப்படி பதப்படுத்தி கால்நடைகளுக்கு தேவையான உணவு மட்டுமாச்சும் அங்கிருந்து உற்பத்தி பண்ணி அதை வச்சு அவங்க வந்து சஸ்டெயின் பண்ணிப்பாங்க. இது நான் சிவரக்கோட்டையில இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு வாட்டி ரொம்ப வறட்சி இருந்தப்போ வந்து அங்க இருக்க பெண்கள்லாம் வந்து கூந்தல் பனையோட கிழங்கு, பனையிலேயே கூந்தல் பனைன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதோட கிழங்கு வந்து மண்ணுல வந்து புதைஞ்சிருக்கும் மானாவாரி நிலத்துல நிறைய இடத்துல. ஸோ அதை வந்து எடுத்து அதை சேல்ஸ் பண்ணி அவங்களோட வாழ்வாதாரத்தை தக்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல ரெசிலியன்ஸான ஒரு கம்யூனிட்டி ரெசிலியன்ஸ்க்கான ஒரு இதை காட்டுது. முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து மானாவாரி விவசாயம் பாக்குறப்ப வந்து பெண்களுக்கான ஒரு ரோல் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அந்த விவசாயத்துல. எப்பயுமே வந்து நுணுக்கமா பண்ணக்கூடிய விவசாய முறைகள் எல்லாத்துலயுமே வந்து பெண்களுக்கான ரோல் நிறைய இருக்கும். ஏன்னா வந்து பாரம்பரிய ரகங்கள், பாரம்பரிய விதைகளை வந்து சேகரிக்கிறதா இருக்கட்டும், இல்ல பாதுகாக்கிறதா இருக்கட்டும், இல்ல இந்த மல்டி கிராப்பிங்ல எதை போடுறது அதுவா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெண்களுக்கு தான் ஆண்களோட இன்னும் பெட்டரா வந்து தெரியுது. ஒரு மோனோ கிராப்பிங் இல்ல கேஷ் கிராப் அதெல்லாம் தான் ஆண்கள் நிறைய பாத்துக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்துல வந்து இது மானாவாரியில வந்து இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னா அதை அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து ரோட்ல காய வைப்பாங்க, உலர்த்தி ரோட்ல காய வைப்பாங்க. ஸோ அதுக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி பல வேலைகளை வந்து மானாவாரி விவசாயத்தை மையமா வச்சோம்னா பெண்களுக்கான ரோல் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த வேலைகளோட இந்த அவங்க கிட்ட அறிவோட சேர்த்து அவங்களுக்கு அதுக்கான அதிகாரமும் அதுக்கான ஒரு டிசிஷன் மேக்கிங்கான ஒரு ஸ்பேஸும் இருந்ததுன்னா இன்னமுமே நல்லா இருக்கும்ன்றது நினைக்கிறேன். நம்ம இந்த அறம் திணை பாட்காஸ்ட் சீரீஸ் ஃபுல்லாவே வந்து ரொம்ப ஹைலைட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா கிளைமேட் சேஞ்ச்னால எல்லாருமே ஒரே மாதிரி பாதிக்கப்படுறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம கேட்கும்போது இயற்கை சார்ந்த வாழ்வாதாரங்கள்ல ஈடுபடுற மக்களுக்கு வந்து ஒரு சுற்றுச்சூழல் அன்சர்டைனா இருக்கிறது அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய இடியா வந்து பல இடங்கள்ல விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்றது வந்து தெரியுது.
அதுவும் குறிப்பா இந்த மானாவாரி விவசாயத்துல வந்து பெரும்பாலும் மழையை நம்பியே இருக்கும்போது மான்சூன் இப்போ இருக்கிற அன்சர்டைனிட்டிக்கு பலவாட்டி தவறி போயிருது, பலவாட்டி வந்து டிலே ஆகுது, முன்கூட்டியே வந்துருது, ஓவர் ஃப்ளட்டிங் ஆகுது. அந்த மாதிரி பல அன்சர்டனிட்டிஸ் இருக்கும்போது அவங்க எப்படி அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதே ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்குது. அவங்களோட இந்த அக்ரிகல்ச்சர் பிராக்டிசஸ பத்தி கேட்கும்போது அவங்க எவ்வளவு குவிக் அண்ட் அடாப்டிவா இந்த விஷயத்த பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம இனி வர சூழல்ல வந்து காலநிலை மாற்றத்தை ஃபேஸ் பண்ணறதுக்கு நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு ரிசைலண்ட் பிராக்டிஸா தான் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி இன்னும் பல பகிர்வுகளுக்கு ஸ்டே டியூன் டு அறம் திணை பாட்காஸ்ட்.